செம்ம டயர்டா தூக்கம் வந்தாலும் மேக்கப் ரிமூவ் பண்ணாம தூங்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சரி, என்னடா மூஞ்சிக்கு நடுவுல கோடுன்னு பார்க்குறீங்களா? ஒரு சைடு இந்தியன் ஸ்கின் கேர், இன்னொரு சைடு கொரியன் ஸ்கின் கேர் பண்ண போறோம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இனி எதுக்கு கோடு? முகத்த மொத்தமா கழுவி தொடச்சுக்கலாம். நம்ம இந்தியன் ஸ்கின் கேர்ல ரா மில்க் யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொரியன் ஸ்கின் கேர் சைடு நான் டபுள் கிளென்சிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா டோனிங்க்கு இந்தியன் ஸ்கின் கேர்ல ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். கொரியன் ஸ்கின் கேர்ல ரைஸ் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க்கு இந்தியன் ஸ்கின் கேர் சைடு குட் வைப்ஸோட உப்டன் ஃபேஸ் மாஸ்க் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது தான். இதே கொரியன் ஸ்கின் கேர் சைடு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்தியன் ஸ்கின் கேர் பண்ண கண்ணுக்கு வெள்ளரிக்காவும், கொரியன் ஸ்கின் கேர் பண்ண கண்ணுக்கு கிரீன் டீ பேக்கும் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆலோவேரா ஜெல் இந்தியன் ஸ்கின் கேருக்கும் கொரியன் ஸ்கின் கேர்ல மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்கின் நல்லா க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. லிப் பாம் போட்டுட்டு தூங்க போகலாம். எனக்கு பர்சனலாக இந்தியன் ஸ்கின் கேர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஸ்கின் கேர் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண குட் வைப்ஸோட உப்டன் மாஸ்க் டேக் பண்ணுறேன். நீ இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. பாய்.